அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை துலாம் ராசியினருக்கு 8ஆம் இடமாகிய அஸ்தமத்தில் அமர்ந்து அஸ்தம் கஷ்டம் நஷ்டம் என்பதை போல குரு பகவான் தங்களை பாலாய் படுத்தினார். இடையில் 4 மாதங்கள் நன்மைகளை அளித்தார், பண வரவை கொடுத்தார், ஓரளவு உடல் ஆரோக்கியம் பெற்றது. மீண்டும் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு வக்ர நிவர்த்தியினால் அதிக எச்சரிக்கை தேவை. கயிறு கூட பாம்பாக மாறும் நேரம் இது. எதிரிகளின் கை ஓங்கும். பெண்களுக்கு 8ஆம் இடத்து குருவின் வரவால் உங்களுக்கு மாதவிடாய், கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் வாட்டி எடுக்கும். மருத்துவ சிகிச்சையால் மட்டுமே தீரும். கணவரின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. பொதுவாக வீட்டு மாத செலவு பட்ஜெட்டில் மருத்துவ செலவு கூடும். மூத்த சகோதரத்துடன் பகைகள் உண்டாகலாம். அடுத்து அஸ்தம குருவின் வரவால் குடும்பத்தில் தொல்லைகள் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தங்களுக்கு ஆதரவாக இருந்து வந்த தாய் வீட்டு சொந்தங்களும் உதவிக்கு வராமல் ஒதுங்கி போவர். ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வரும். அடிக்கடி மருத்துவமனை சென்று வரவேண்டிய நிலைமை இருக்கலாம். பிள்ளைகள் ஒரு பக்கம் அடங்கா பிடாரிகளாக இருப்பர். பிள்ளைகளை அன்பாக திருத்த வேண்டும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை மிகும். நல்ல படிப்பில் கவனம் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். பெற்றோர் சொற்படி கேட்க வேண்டும். உத்தியோகர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கு எதிர்பாராத வேலை பளு உண்டாகும். மற்றவர்களின் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். கையிருப்பு கரைந்து குடும்ப செலவு கூடும். புதிய நண்பர்களிடம் பழகும் போது அதிக எச்சரிக்கை தேவை. மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தால் மட்டுமே தொழிலை விரிவுபடுத்த முடியலாம். தொழில் ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குடும்ப ரகசியங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். எதிர்பார்ப்புடன் பழக வேண்டாம். எதிர்பாலினத்துடன் பழகும் போது கவனம் தேவை. தொழில் செய்யும் இடத்தில் புதிய விரோதிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். சுய தொழில் செய்வோருக்கு வியாபாரத்திலும் கடுமையான போட்டி நிலவும். பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் களவு போக வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் 12ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். விலையுயர்ந்த செல்போன், பர்ஸ் போன்றவற்றை கவனமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தினருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்புகளை நழுவ விடாமல் திறமையாக முன் யோசனையுடன் செயல்படுங்கள். மூத்த சகோதரர்களால் சில தொந்தரவுகள் ஏற்படும். கவனக்குறைவால் முக்கியமான பொருட்கள் தொலைந்து போக வாய்ப்பு உண்டு. உங்கள் பிரச்சனைகளுக்கு அவசரம் முடிவெடுப்பீர்கள். நீங்கள் எடுக்கும் முடிவில் நிதானத்தை கடைபிடிப்பதே நல்லது. நெருப்பு மற்றும் மின்சார சாதனங்களால் கையாளும் போது கவனம் தேவை. ஏனென்றால் செவ்வாய் அக்னி கிரகம், கரண்ட் சம்பந்தமான கிரகம் வக்கரமடைந்திருக்கிறார். கரண்ட் சம்பந்தமான வேலைகள் செய்யும் போது கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தினருக்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பண நெருக்கடி ஏற்படும். சேமிப்புகள் குறையும். அசையா சொத்துக்களை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். காரியங்கள் தடைபடும். அதிருப்தியான மனநிலை, குழப்பங்கள் தங்களுக்கு வரலாம். விசாக நட்சத்திரத்தினருக்கு நீண்ட நாட்களாக கனவு கொண்ட திட்டங்கள் நிறைவேறுவதில் தடை உண்டாகும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வருவதில் தடங்கள் ஏற்படும். பொருளாதார சிக்கல்கள் உண்டாகும். உதவி எதிர்பார்த்தவர்களிடத்திலிருந்து உதவி கிடைப்பதில் தாமதங்கள் தடங்கல்கள் உண்டாகலாம். வியாழக்கிழமைகளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். ஆணை தானம் செய்தால் குருவின் அருளால் நன்மைகள் பெருகும். சிவன் கோயிலில் வியாழக்கிழமைகளில் சென்று நல்லபடியாக பிரார்த்தனை செய்யுங்கள். பாபா கோயிலுக்கு செல்லுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.